வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த வச்சு இந்த வீடியோவில் கண்டிப்பா பேசணும்னு நினைக்கிறேன். களவு செய்தவங்களெல்லாம் விட்டுருக்காங்க. ஒரு மாசம் ஆகுது அந்த பணச்சீனி. அதுல என்ன சார் பயணி இருக்கும்? அந்த பயணி இல்லாத பையனை எப்படி சூடாலாம்? பக்கத்து பணியெல்லாம் சீவி கொண்டு ஊத்தாங்க பையன் தூக்கிட்டு போன பிற லாஸ்ட் அடுத்தால போலீஸ் வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் எங்களோட பக்கத்து பணியெல்லாம் யாருதாங்க. எங்களுக்கு வயலு உள்ள இருக்க பணை அங்க பக்கத்துல உள்ள பணியெல்லாம் யாருதாங்க. அப்ப என்ன பக்கத்துல உள்ள பணம் யாருக்குள்ள பணம் தெரிஞ்சாதான் கொலை பண்ணுனா செய்யலாம், ஒரு கற்பழிச்சுட்டு வர அதை செய்யலாம். என் வீட்டுல உறங்குற பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சோசியல் மீடியால ஓரிரு தினங்களா ரொம்ப விஷயங்கள் வந்து பரவிட்டே இருக்கு. ஆலங்குளத்துல மருதபுத்தூர் கிராமத்துல பனையேறி விவசாயி ஒருத்தரை வந்து கல் இறக்குதாங்க அப்படின்ற ஒரு புகார் எழுது. புகாரின் அடிப்படையில காவல்துறை அதிகாரியா எஸ்ஐ இசக்கிராஜா அந்த இடத்துக்கு போறாரு. அவர் வீட்டுல இருந்து அழைச்சிட்டு விசாரணை பேர்ல அழைச்சிட்டு தோட்டத்துக்கு போறாங்க. அங்க ஒரு 7 களையங்களை திறந்து காமிக்கிறாங்க. கல் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் மேல இருந்து கீழே இறங்குறதுக்குள்ளேயும் அவங்களுடைய மணிகண்டன் அப்படின்றவர் தான் அந்த பனை மரத்தில் ஏறுறாரு. அவருடைய அண்ணன் பையங்களாம் நிற்கும் பொழுது ஆபாசமான வார்த்தைகள்ல திட்டுறாங்க. ஆபாசமான வார்த்தைகளை திட்டல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எதுக்கு அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய காவல்துறையினர் எப்படி பேசுவாங்க அப்படின்றது தென் மாவட்டத்துல இருந்து காவல் நிலையங்களுக்கு போற எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். வாய் தொடுக்கல ஒரு வார்த்தையை சொல்ல நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு மணிகண்டன் கேட்க, அந்த சிறுமி இருக்காங்க, ஒரு 16 வயசு அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைகிட்டையும் ஆபாசமா பேசுறாங்க, ஜாதி பேரை சொல்லி பேசுறாங்க. இது சகஜமான ஒண்ணா வந்து தென் மாவட்டங்கள் நிலவுது. அப்போ ஒரு பெண் பிள்ளைய பேசும்போது கோபம் வரும்ல, அப்படிதான் இந்த பனை தொழிலாளிக்கு கோபம் வருது. அப்படி கோபம் வந்து என்ன சார் அப்படியே பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்குள்ள கை கலப்பாகி 2 பேருமே உருண்டுகிட்டு ஒரு வயல்ல விழுந்த மாதிரியும், அப்போ இசக்கிராஜா வந்து கையில கம்பு எடுக்கிறார். அந்த கம்பு வந்து அவர் தலையில பட்டு காயமாயி நிறைய பார்த்தீங்கன்னா ரத்தத்தோட அவர் காணப்படுற போட்டோக்கெல்லாம் பார்க்க முடியும். இப்போ நான் என்ன கேள்வி இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா, திரு இசக்கிராஜா அவர் வந்து மிகவும் உண்மைக்குமே எல்லாராலையும் பாராட்ட பெற்றவர். காவல்துறையில ஒரு சிறப்பான அதிகாரியா எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்லுவாங்க, நெஞ்சை நிமிர் அப்படின்னு சொல்ற மாதிரி தைரியமா எல்லா விஷயத்துக்கும் பேசக்கூடியவர். இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஃபேஸ்புக் வரைக்கும் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் போல தன்னை பிரபலப்படுத்தியவர். இன்னும் சொல்ல போனா சிங்கம் படத்துல வரக்கூடிய சூர்யா மாதிரி தன்னை ஒரு ரியல் சூர்யாவாக சினிமால பார்த்திருப்போம். ஆனா நம்ம தென் மாவட்டத்துல ஒரு தூத்துக்குடியை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து அதே மாதிரி மாறி இருப்பது உண்மைக்குமே பெரிய பெருமைக்குள்ள விஷயம்தான். ஆனா உங்களுடைய அந்த மோகம் ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிற அளவுக்கு வாழ்க்கைய சின்னாபனமா ஆக்குறதுக்கு தான் அவங்க வீரத்தை காட்டணுமா? இதே வீரத்தை ஒரு ரொம்ப நாள் ஆகல விளாத்திக்குளத்துல ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அவங்க இயற்கை உபாயத்தை கழிக்க போகும்போது ரொம்ப கொடூரமான முறையில வந்து அவங்களுடைய நிலைமை வந்து நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல உங்களுடைய துப்பாக்கிகள் எதுவுமே துப்பாக்கி தோட்டாக்கள் வந்து சுடல வைக்கல. இன்னும் சொல்ல போனா கஞ்சா திருநெல்வேலியில எக்கச்சக்கமான இடங்கள்ல பாதிக்கப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு முழுவதும் பாதிப்பு இருந்தாலுமே திருநெல்வேலியில இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய அந்த ஆலங்குளம் அந்த ஏரியால நீங்க அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? அவங்க மீது உங்க துப்பாக்கி சூடு நடந்ததா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டாஸ்மார்க்கில் வந்து குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி எல்லா இடத்துலயும் இயங்குதுன்னு தெரியுது. அவங்க மீது வந்து உங்களோட துப்பாக்கி சூடு நடத்துனீங்களா? உங்க மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கக்கூடிய இந்த இதுல வந்து நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியம் பண்ணது வந்து உண்மைக்கும் இது தவறு. இது தவறுன்னு சொல்றதுக்கு கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வாய் வரல. அது சரிதானே அப்படின்னு நான் ஒரே வார்த்தை கேட்கிறேன். இசக்கிராஜா எஸ்ஐ அப்படின்றவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. தேசிய அளவுல இந்தியாவிற்கு பதக்கங்களை வாங்கி கொடுத்தார். கிக் பாக்சிங்ல பதக்கங்களை வாங்கி கொடுத்தார். நம்ம ஊர்ல ஜிம்முக்கு போய் 4 நாள் கழிச்சு எல்லாரும் கிக் பாக்ஸ் காமிச்சு வருவாங்க, பாத்தீங்களா எனக்கு எவ்வளவு ஹார்ம்ஸ் இருக்கு அப்படின்னு. நீங்க அவங்களையே அடிக்க முடியாத
இவர் கம்பெடுத்து உங்களை அடிச்சிட்டாரு, ரத்தம் வந்துட்டு அப்படின்னா உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு, செல்ஃப் டிஃபென்ஸ் காப்பாத்துறதுக்கு நீங்க அவரை 4 அடி அடிச்சிருக்கலாமே, நீங்க அவர் கையை காலை முறிச்சிருக்கலாமே. துப்பாக்கி ஒன்னதான் எடுத்து காட்டணும் அப்படின்றது உங்களுடைய தலையான கடமையாகவும் ரீல்ஸ் மோகத்துல நீங்க பண்ணிருக்கீங்க, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா உங்க மேலே வழக்கு இருக்கு. இதுல திருநெல்வேலியில நீதிமன்றத்துக்கு முன்பாக ஒரு வக்கீல நீங்க வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்கீங்க. இது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர் வேல்முருகன் அது போக 2020 கிட்டத்தட்ட இவர் மேல ஒரு 5 பிரிவின் மேல வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அவ்வளவரையுமே தாக்கியதற்காக. ஒரு காவல் அதிகாரி மீது தொடர்ச்சியா நீராவி முருகன் வந்து என்கவுண்டர்லயும் இவருடைய ஒரு வழக்கு இருக்கு. கிட்டத்தட்ட இவர் மீது வழக்குகள் மட்டுமே அவர் 6 நீதிமன்றங்களுக்கு போயிட்டு வர மாதிரி வழக்குகள் இருக்கு. காரணம் எதனால தெரியுமா? துப்பாக்கியை காட்டி மிரட்டினார். அப்ப காவல்துறையில இருந்துகிட்டு ஒரு சமூகத்தின் பின்னணியில இருந்துகிட்டு அவங்களுடைய பாதுகாப்புல வளம் வந்துகிட்டு தன்னை ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக அடுத்த ஒரு இடத்த ஒருத்தர் வந்து பணி ஓய்வு பெற்று விலகிட்டாருன்றதுனால அந்த இடத்த தான் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு வெறியில வந்து இதை பண்றது போல தெரியுது. அதனால இப்ப நீங்க வந்து ஒரு வாரத்திலேயோ 10 நாள்லயோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெக்கவர் ஆகி நீங்க உங்க டியூட்டில சேர்ந்துருப்பீங்க, இல்லைன்னா உங்க நார்மலான வாழ்வியலுக்குள்ள போயிருவீங்க. ஆனா பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட அவருடைய 2 கால்லயுமே உங்களுக்கு தோட்டாக்கள் வந்து தொலைச்சிட்டு போயிருக்கு. இன்னும் சொல்ல போனா மணிகண்டன் அவருடைய அண்ணன் பொண்ணு, ஏன் சார் இப்படி பண்றீங்க, எதனாலும் பேசிக்கலாமேன்னு சொல்லும் போது கூட இந்த இசைராஜா என்ன பண்றாரு, துப்பாக்கி சூடு நடக்கும்போது தவறுதலா அந்த பொண்ணுடைய காலை உரசிக்கிட்டு போயிருக்கு. ஒருவேளை உரசிட்டு போனா அதே தோட்டாக்கள் அந்த பிள்ளையோட காலில் பட்டா அந்த பிள்ளையோட வாழ்க்கையும் நீங்க வந்து ஊனமாக்க தானே முயற்சி பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ரீல்ஸ் மோகத்தை இதுலெல்லாம் காட்டணுமா? தமிழக காவல்துறை இப்படிப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி கிடையாது அப்படின்னு தென் மாவட்டங்கள்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் இருக்கு. ரியல் சிங்கமாக நீங்க நிரூபிக்கணும்னு சொல்லி கீழ்த்தரமான விஷயங்களை பண்ணியிருக்கீங்க. விஷயங்களுக்கு உங்க பின்னணியில் இருக்கக்கூடிய ஜாதி அமைப்புகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால இயற்கை ஒரு விவசாயி வந்து உங்களை தாக்குறதுனால உங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஆயிருது அப்படின்னு சொல்றது வந்து சொல்லுவாங்கல்ல, கேட்கிறவன் கேனப்பையனா இருந்தா அந்த வார்த்தைகள் மாற இருக்கு. ஏன்னா கிக் பாக்ஸிங்ல இருக்கக்கூடிய நீங்க பதக்கங்கள் வாங்கினீங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, ஏசிய லெவல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆளுமை இல்லாம, உங்களுக்கு அந்த அளவுக்கு உடல் பலம் இல்லாம தான் நீங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்களா? துப்பாக்கி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, துப்பாக்கியை எடுத்துதான் சுட வேண்டும் என்ற அளவுக்கு அவர் ஒன்றும் தீவிரவாதி கிடையாது. இன்னும் சொல்ல போனா நிறைய செய்தி நிறுவனங்கள்ல அந்த நேரம் வெளியிட்ட நியூஸ் எப்படின்னா, ஆலங்குளத்தில் கஞ்சா வியாபாரி ரவுடி, கஞ்சா வியாபாரின்னு தெரியுதுன்னா அப்ப கஞ்சா அந்த இடத்துல புழக்கமா இருக்கு உங்களுக்கு தெரியுதுல்ல, அதை ஏன் நீங்க தடுக்கல? இந்த தேர்தல் நேரத்துல ஏதோ ஒருத்தருடைய ஏவுதல் நிமித்தமா இது நடந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்ட சொல்றீங்களா? அதனால இதை வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக அரசு குறைந்தபட்சமா வச்சு நீங்க நேர்ல கூட பார்த்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லல. பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுத்துருக்கீங்க? இதே இது மனோஜ் பாண்டி அங்க இருக்காங்க, அவங்கவே பார்க்கல. திருநெல்வேலியில இருந்து பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்தாங்க. அப்போ இவங்க எல்லாமே ஒரு அரசியல் ரீதியா இதை கொண்டு போறாங்களான்னு தெரியல. பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் அது நீங்க வந்து அவர் உண்மைக்கும் கல் இறக்கியிருக்காரு அப்படின்னா சட்டத்துல எவ்வளவோ வழிகள் இருக்கு. நீங்க சுட்டு பிடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய யாரையுமே நீங்க சுட்டு பிடிச்சது இல்லையே. நீங்க உண்மைக்கும் அவரை வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணி விசாரிச்சு உண்மைத்தன்மையை அறிஞ்சு நீதிமன்றத்துல நிப்பாட்டி அவருக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கணும். வேண்டுமென்றே நடந்தது போல நடத்திருக்கீங்க. ஆனா இது மூலமா பாதிக்கப்பட்டது என்னமோ மணிகண்டனுடைய குடும்பமும் மணிகண்டனும் தான். அவருக்கு திரும்பியும் வந்து அவர் பணம் ஏறி அந்த தொழில பண்ண முடியுமா, அவர் வாழ்வாதாரத்தை பண்ண முடியுமா? அதுக்கு நீங்க எதுவும் பண்ண போறீங்களா? நீங்க இதே தமிழ்நாடு அரசு காவல்துறையில் பணியாற்றுவீங்க, அடுத்து நல்ல போஸ்டிங் போவீங்க, பேரும் புகழோட ரீல்ஸ் போட்டுட்டு நல்லா இருப்பீங்க. தயவு செய்து இந்த மாதிரி அநாகரிகமான மனித உரிமை மீறல்களை தயவு செய்து மக்கள் எல்லாரும் போச்சக்கூடிய, மக்கள் மதிக்கக்கூடிய, உங்களை எல்லா சமூக மக்களும் தான் மதிக்கிறாங்க, அதை நீங்க மறந்துறாங்க. உங்க சமூகத்துல உள்ளவங்க மட்டும் உங்களை தூக்கி வச்சு ஆடல, எல்லா சமூகத்துல இளைஞர்களும். இன்னும் சொல்ல போனா அவர் வந்து போலீஸ் அகாடமி நடத்துறாங்க, இதுல இருக்கிற எல்லா சமூகத்துல உள்ளவங்க தான் வந்து படிக்கிறாங்க. உங்களை ரியல் மாடலா ரோல் மாடலா வச்சிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு சமூகத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வாயிலாக உங்களை வந்து ஒரு சின்ன வேண்டுதலா வைக்கிறோம். தயவு செய்து தமிழ்நாடு அரசு சார்பில் பாதிக்கப்பட்ட மணிகண்டன் அவர் குடும்பத்திற்கு தகுந்த நிவாரணத்தை வழங்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள்ல இதே மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கல்லுதான் அவர் இறக்குனாரு அப்படின்னே நீங்க வச்சுக்கிட்டாலும் கல்லு ஒன்றும் தேச விரோத குற்றம் கிடையாது. கல்லு ஒன்றும் கள்ளச்சாராயம் கிடையாது. கள்ளச்சாராயம் காய்ச்சி செத்து போனாங்க பாத்தீங்களா கள்ளக்குறிச்சியில, எத்தனை பேரை நீங்க வந்து சுட்டீங்க?
அதனால பனை தொழில இருந்து வரக்கூடிய கல் அது ஃபுட் அண்ட் பேவரேஜ்ல தான் இன்னும் வச்சிருக்காங்க. அது உணவு பட்டியலில் தான் இருக்கு. அதனால அதை கடத்துறதுனால நிறைய சமூக கிட்டத்தட்ட வந்து இசைராஜா அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் வெளியிட்டே வராங்க. ஒரு காவல்துறை மண்டையை உடைச்ச உடனே அது சும்மா விடலாமா? நாம நியூஸ்ல படிச்சிருக்கோம், காவலர்கள் டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போற வழியில கொலை செய்யப்படுறாங்க. ஏன்? அவங்க தற்காப்புக்காக துப்பாக்கி எடுத்து சூடு பண்ணிருக்கலாமே. அப்போ ஒரு விஷயம் இருக்கு, நீங்க வேண்டுமே திருநெல்வேலியில நீதிமன்றத்துக்கு முன்பாக ஒரு வக்கீல துப்பாக்கியை காட்டி மிரட்டுற அளவுக்கு உங்களுக்கு அந்த என்ன சொல்றது ரீல்ஸ் மோகம் வளர்ந்து போய் இருக்குன்னா, நீங்க என்ன சின்ன பிள்ளைங்கள்ட்ட கூட துப்பாக்கி காட்டி மிரட்டுவீங்க. இந்த போக்கை இதோட எஸ்ஐக்கு ராஜா வந்து கைவிட்டுறணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வாயிலாக சொல்லிக்கிறோம். இது வந்து எல்லாருக்குமான வாழக்கூடிய இடம், எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்கு. இந்த வாழ்க்கைய இன்னொருத்தருடைய மோகத்துக்காக அந்த வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் வந்து இறைவனை தான் வேண்டிக்கணும். உண்மைக்குமே இந்த இந்த இடத்துல என்ன அவருக்கு விசாரணிச்சு அவர் இசைராஜா மேல தவறு இருந்தா அவருக்கான தண்டனையோ இல்லைன்னா அவருக்கான ஒரு விஷயங்களை வந்து கண்டிப்பா நீதித்துறை செய்யணும். மணிகண்டன் மீது தவறு இருந்தால் அவருக்கான எதுவுமே விசாரிச்சு அதுக்கான தக்க தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வேலை தெரிஞ்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. இன்னொரு வீடியோல உங்கள்கிட்ட நான் பேசுறேன். நன்றி, வணக்கம்.